தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு டைரக்டர் தான் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள். அவர் சமீபத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன விவரம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அஜித் சார் இனிமேட்டு என்னை யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரை எல்லாரும் தலைன்னு தான் கூப்பிட்ருக்காங்க. அவரும் அதில் நடித்து டப்பிங்கும் கொடுத்துருக்காரு. அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் கமல் சார் உலகநாயகன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு? நாங்கள் கூப்பிடுவோம். இது வந்து ஒரு தலை காதல் மாதிரி. நீங்கள் காதலிக்கலைன்னா விடுங்க, நாங்கள் உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எங்களை தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் உலகநாயகன் சார் மேலே இருக்கிற அந்த ஒரு பற்று, அந்த ஒரு காதலை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் அடைஞ்சிருக்கு. ஆமாம், உலகநாயகன் சார்னால் அது கமல்ஹாசன் சார் தான். அவர் வந்து எல்லாமே வந்து கற்று தெரிந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னமும் அட்வான்ஸ்டாக என்னென்ன இருக்கோ அதையும் வந்து இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கார் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லி நிஜமாலுமே நம்ம உலகநாயகன் சார், கமல்ஹாசன் சார் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ரொம்பவே டிசர்விங்கான ஒரு பீப்புள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதன் தான் நம்ம கமல்ஹாசன் சார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.